எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டிற்கு நேற்று 6 முன்னாள் அமைச்சர்கள் திடீரென்று சென்று அப்படி அதிமுகவை விரைவில் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அப்படி பிரபல அரசியல் விமர்சகரான லக்ஷ்மணன் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்திலும் தெரிவித்திருக்காரு. என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். தொடர்ந்து பல அரசியல் கட்சிகள் குறித்து விமர்சனமும் தெரிவித்து வரும் லக்ஷ்மணன் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 25% கீழாக குறைந்ததால எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக அவர் எடுத்த நிலைப்பாடுகளுக்கு எதிராக கழக குரல் எழும் என்றும் அந்த குரல் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும் என்றும் பலமுறை சொல்லி வந்தார். இந்த நிலையில தான் நேற்று சேலத்தில் எடப்பாடியின் வீட்டுக்குள்ளேயே வைத்து கழக குரலை எழுப்பியிருக்கிறார்கள் என்றும் 6 முன்னாள் அமைச்சர்கள் இந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்றும் செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம், தங்கமணி, வேலுமணி மற்றும் KP அன்பழகன் ஆகிய 6 பேரும் தான் சுமார் 2.5 மணி நேரம் எடப்பாடியை உலுக்கி எடுத்திருக்கிறார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். தொடர் தோல்விகள் கட்சிக்கு நல்லதல்ல, பிரிந்து இருப்பதால் தான் இந்த நிலை. இனியும் இது தொடர்ந்தால் கட்சிக்காரர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். இந்த தேர்தலிலேயே கிளைக்கழக செயலாளர்களே வேலை பார்க்கவில்லை. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வோம், இனியும் தாமதிக்க கூடாது. இதுதான் 6 பேர் முன்வைத்த வாதங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி கடைசி வரை உறுதியாக இருந்து அதெல்லாம் சரிபட்டு வராது என்றே சொல்லியிருக்கிறார் என்றும் 6 பேரும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வாதங்கள் தடித்து முடிவு எட்டப்படாமலேயே வெளியேறியிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்த வாரம் மீண்டும் எடப்பாடியை சந்தித்து தங்கள் நிலைப்பாட்டை வலியுறுத்த இருக்கிறது 6 பேர் குழு என்றும் அப்போது குழுவினர் எண்ணிக்கை அதிகமாகலாம். ஆனால் நாரதர் கழகம் மட்டுமல்ல, 6 பேர் கழகமும் நன்மையில் முடியும் என்றும் முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதிமுகவினர்கள் என்றும் பிரிந்தவர்கள் கூடுவது காலத்தின் கட்டாயம் என்றும் அவருடைய எக்ஸ் தளத்தில் இந்த ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. இந்த ஒரு பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதிமுக ஒன்றிணைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.